Hi guys, welcome to Dinesh cookbook. நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் இனி வரக்கூடிய சீரீஸில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி வெஜ் பஃப் எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வெல்கம் டு நந்தினிஸ் குக்புக். நான் இன்றைக்கி வெஜ் பஃப் செய்கிறதுக்காக ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அது கூட சால்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்க போகிறேன். ஸோ வெஜ் பஃப் ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து இது அப்கிரேட்டட் வெர்ஷன், கொஞ்சம் ஈஸியர் வெர்ஷனும் கூட. நான் எடுத்த மாவு ஒரு 120 கிராம் இருக்கும். 180 கிராம் இருக்கும். ஒரு கப்னா 120 கிராம். ஸோ 180 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது 1.5 கப். ஸோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக நம்ம பட்டர் எடுத்துக்க போகிறோம். பேக்கரிஸ்லலாம் பார்த்திங்கன்னா வனஸ்பதி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பட்டர் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் மில்கி மிஸ்ட் பட்டர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதில் ஒரு 80 கிராம், அதாவது 180 கிராமில் 100 கிராம் பட்டர் அப்படியே வச்சுட்டு 80 கிராம் பட்டர் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பட்டர் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த பட்டர், நல்ல சில்லுன்னு இருக்க பட்டர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அதை தேய்ச்சி விட்டு எல்லா மாவு கூடையும் மிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது. இது நல்லா சில்லுன்னு இருக்க ஹார்டான பட்டராக தான் இருக்கணும். ஸோ பொறுமையாக கையில் தேய்ச்சி மணல் மாதிரி மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ நான் கோல்டு வாட்டர், நல்லா கோல்டு வாட்டர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டோ மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி ஒரு சாஃப்ட் டோ மாதிரி பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ நான் பேலன்ஸ் இருக்க 100 கிராம் பட்டர் நான் திரும்ப எடுத்து ஃப்ரீசர்லேயே வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் கூட அந்த பட்டர் சாஃப்ட் ஆகக்கூடாது, நல்லா ஹார்டாகவே இருக்கணும். இதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டான இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டோ நல்லா சாஃப்டாகிடுச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் பேலன்ஸ் இருக்க ஃப்ரிட்ஜில் இருந்த பட்டரை எடுத்து இதில் போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, பட்டர் இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நான் அதை ஒரு ஷேப் கொண்டு வர போகிறேன். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இல்லைனா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அதை ஸ்மாஷ் பண்ண முடியாமல் லைட்டாக தட்டி விட்டுக்கிறேன். தட்டி விட்டுட்டு ஒரு மெல்லிசான ஷீட் ஷேப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஷீட் ஷேப்புக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா ஒதுக்கி பட்டர் பேப்பரில் எந்த பட்டரும் வேஸ்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஷீட் அளவுக்கு பண்ணிவிட்டு திரும்ப அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து ஃப்ரீசர்லேயே வச்சிட போகிறேன். ஸோ அது செட் ஆகிறட்டும், நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்போ அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேப்பில் நம்மளோட மாவு நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கும். இதை எடுத்து நான் கீழே ஒர்க் ஸ்பேஸில் போட்டு நல்லா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நம்ம கோல்டு இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கனால மாவு கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் ஆரம்பிக்கும். அதனால் நல்லா ட்ரை மாவு யூஸ் பண்ணி இதை நல்லா ஒரு திக் லேயராக ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்ட பிறகு நம்மளோட பட்டர் எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு அதை இந்த நடுவில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மாவை 4 பக்கமும், அதாவது நான் இப்போ காட்டுற மாதிரி 4 பக்கமும் மடித்து விட்டுக்கலாம். ஸோ இதை பட்டர் வெளியில் தெரியாத மாதிரி மடிச்சுட்டு திரும்பவும் அதை எடுத்து நம்மளோட பட்டர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதுலேயே வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பட்டர் கூட அந்த மேலே ரோல் பண்ணி தருவாங்க இல்லையா, அந்த பட்டர் பேப்பரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை திரும்ப எடுத்து நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறதில்ல. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வச்சிட போகிறேன். ஸோ ½ அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாகிருக்கும். கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, பட்டர் மெல்ட் ஆகக்கூடாது. அதனால தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்கிறேன். நம்மளோட கிச்சன் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால் நான் வெளியில் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, நல்லா ரோல் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் நீங்கள் அதை ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் விட்டுறாதீங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் நேரத்துக்கு வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி வெளியில் வர மாதிரி இருந்துச்சு பட்டர் உள்ளேருந்து அப்படின்னா திரும்ப ரோல் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடணும். ஒன்ஸ் பட்டர் வெளில வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும் அந்த இடமே. அண்ட் உங்களுக்கு நல்லா ரோல் பண்ண வராது, ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும், நீங்கள் பண்ணதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்து பண்ணுங்கள்.
நான் இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக நான் இந்த ப்ராசஸ் வந்து 7 o'clock ஆரம்பித்தேன் ஈவினிங். நான் தூங்குற வரைக்குமே மடித்து ரோல் பண்ணி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அண்ட் வந்து அதோட லேயர்ஸ்லாம் சூப்பராக ஃபார்ம் ஆகி வரும். ஒரு ½ an hourக்கு ஒருக்கா வந்து எடுத்து அதை வந்து எடுத்து திரும்ப ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு 10 times பண்ணேன். நீங்கள் வந்து மினிமம் ஒரு 6 times ஆச்சு பண்ணணும். அதுக்கும் குறைவாக பண்ணிங்கன்னா லேயர்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு பிரேக் ஏதாச்சும் சீரியல் பார்க்குறீங்கன்னா பிரேக் டைமில் எடுத்து அது சும்மா ரோல் பண்ணி ஒரு 2 minutes கூட ஆகாது, ரோல் பண்ணி திரும்ப எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அண்டு நான் எதுக்காக இந்த ஏற்கனவே போட்டிருக்கேன் ரெசிபி திரும்ப எதுக்காக போடுறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க. போன டைம் வந்து நம்ம குக்கரில் செஞ்சுருந்தோம், அதாவது நார்மல் இட்லி பாத்திரத்தில் செஞ்சுருந்தோம். அந்த மாதிரி இல்லாமல் நான் இந்த வாட்டி வந்து ஓவனில் செஞ்சு காட்ட போகிறேன். இதே ரெசிபியை நீங்கள் குக்கரில் செஞ்சாலுமே உங்களுக்கு நான் காட்டுற மாதிரியே தான் வரும். நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லேயர்ஸ் வர்றதுக்காக தான் இந்த ஒரு ஈஸி ஸ்டெப்ஸு. போன வாட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் அப்கிரேட்டட் வெர்ஷனாக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சின்ன டிப்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வைக்கிற பட்டர் வந்து லேயர் ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணும். ஒரு பட்டர் லேயர், ஒரு டோ லேயர், ஒரு பட்டர் லேயர், ஒரு டோ லேயர்னு நீங்கள் பண்ணுற ப்ராசஸில் அதுவே ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் மாவு வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை ஃப்ளவர் வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு 10 times வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து 10th time என்னோடது. நான் இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து இதை திரும்ப யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நாளைக்கு செய்யணுன்னா இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு ஒன்றுமே இருக்காது, சும்மா ஸ்டஃபிங் மட்டும் க்ரியேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி வெஜ் பஃப் அண்ட் வந்து எக் பஃப் ரெண்டுமே செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அதே டைம், அதாவது 6 o'clock நான் இப்போ வந்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். உள்ளே வந்து ஸ்டஃபிங்காக நான் வந்து ஒரு சின்ன அனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ ஒரே ஒரு பொட்டேட்டோ பெரிய சைஸாக அண்ட் ஒரு சின்ன கேரட்டை வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. அதில் வந்து இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு டிரான்ஸ்லூசன்ட், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இது வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேரட்டும் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இது ஈஸியாக வதங்கிறதுக்காக நான் ஒரு கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நிறைய சால்ட் போட்டுறாதீங்க, டோலையும் சால்ட் இருக்கும். ஸோ இது ஒரு 2 minutes அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாய் பொடி இருக்கும் இல்லையா, அந்த மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா காரத்துக்காக நார்மல் ரெட் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து சிக்கன் மசாலா வந்து இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மசாலா தீயாமல் இருக்கிறதுக்காக நான் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுட்டேன். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா நம்மளோட ஸ்மாஷ்டு பொட்டேட்டோவும் சேர்த்து நல்லா வந்து எல்லாமே ஒன்று சேர வதக்கிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம். ஸோ இது ஆறிட்டுருக்க இந்த டைமில் நான் இப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து இதை எடுத்திருக்கேன் இந்த டோவை. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஒரு 10 seconds அப்படியே விட்டுருங்க. பிகாஸ் இது வந்து 24 hours வந்து ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கு. ஸோ லைட்டாக ஹார்டாக இருக்கும். ஒரு 10 seconds கழித்து திரும்ப வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் நான் வந்து லாஸ்ட் டைம். இப்போ நான் வந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து ஓவனில் வச்சுருவேன். ஸோ நான் இதை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு கட்டர் எடுத்து நான் வந்து 4 கார்னர்ஸில் இருக்க அந்த தேவையில்லாத சைட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு நல்ல ஷேப்புக்காக. நீங்கள் அப்படியேவும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக அது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 4 பார்ட்டி செஞ்சு காட்ட போகிறேன், அதாவது 4 விதமாக செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ டோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா லேயர் வராது. ஸோ நான் வந்து இதில் எக் மசாலா வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து வெஜ் பஃப் வந்து வச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் எக் வைக்க போகிறேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு டோவை வந்து ஒரு சைட் ஆஃப் டோ வந்து நான் வந்து உள்ளே எதுவுமே வைக்காமல் அப்படியே லேயர் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். ஸோ நான் மேலே இருக்க டோ வந்து லைட்டாக அப்படியே எதுவும் உள்ளே வைக்காமல் அப்படியே மடித்து ஓவனில் வைக்க போகிறேன். அண்ட் இன்னொரு டோவை வந்து
அப்படியே வைக்க போகிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். பஃப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேபி எனக்கு தெரியல, தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு. அண்ட் சில பேர் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்க பஃப்பவே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கு யூடியூப் சேனல்ஸை பார்க்கும்போது. அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம இதை இப்படியே வந்து ஓவனில் வைக்கலாம். ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து அது ப்ரீ ஹீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சைடில் இருக்க டோவையும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் அப்படியே எடுத்து அதை வந்து சும்மா ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து ஓவன் நல்லா வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி என்னோடய ஓவனில் வந்து ஆல்ரெடி ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் அதில் வந்து பீட்சா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லாதவங்க 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வந்து வைக்கணும். மேலே போச்சுன்னா சீக்கிரமாக வந்து அது கருக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து 15 மினிட்ஸ் அளவுக்கே போதுமானது. கொஞ்சம் இது வந்து ஹை டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். அப்போ தான் இந்த பேஸ்ட்ரி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து குக்கரில் வந்து நம்ம கேக் செய்வோம் இல்லையா, போன வீடியோ இருக்குது குக்கரில் செய்கிறது, அதை பார்த்து செய்யுங்க. ஸோ நான் இதை வந்து மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுற போகிறேன் ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு. பட் நான் ஒரு 13 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு என்னென்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 8 மினிட்ஸ் ஆயிருக்கு கரெக்டாக. பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. ஒரு பில்லோ மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்க்கும்போது. எனக்கு குக்கரில் வந்து நம்மளுக்கு தெரியாது, இதில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்கோன்றது. ஸோ இது நல்லா ரைஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. இது நல்லா ரைஸ் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. மேலே வந்து எனக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் மேலே வந்து ஒரு எக் வாஷே கொடுக்கல, அப்போ தான் கலர் நல்லா வரும். ஸோ நான் அதுக்காக வந்து ஒரு சின்ன எக்லேருந்து ஒயிட்டை மட்டும் எடுத்திருக்கேன். ஒயிட்டை எடுத்து மேலே வந்து நம்ம ஒரு ப்ரஷ்ஷில் வந்து டிப் பண்ணி மேலே வந்து ப்ரஷ் பண்ண போகிறோம். நீங்கள் எக் வேணான்னு நினைக்கிறவங்க நார்மலாக பச்சை பால் இருக்கும் இல்லையா, அதையுமே வந்து நீங்கள் மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டோ வைக்குவீங்க இல்லையா, உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணணும். பட் பரவாயில்ல, இப்போயும் ஒன்றும் ஆகலை, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் ப்ரஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து திரும்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த 2 மினிட்ஸ் கழித்து எப்படியா இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்ப் ஆகிடுச்சு. மேலே வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலர் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம கடையில் ஆக்சுவலாக இது நிஜமாகவே சொல்கிறேன், கடையில் வந்து வனஸ்பதி யூஸ் பண்ணுறதுனால அது எப்படி டேஸ்ட் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட்டரில் செஞ்சதுனால கொஞ்சம் அந்த சூவினஸ் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கடிக்கும் போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் பயப்படாமல் கொடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கு, எத்தனை லேயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அண்ட் எக் வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட லவ் காட்டுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு மேலே ஆல் இருக்க சிம்பிளையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவே டக்குன்னு பார்த்துக்கலாம். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.